இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸெப்ஷன்னா நத்திங் பட் எரர் தான். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபார் வாட் எவர் ரீசன் ஏதாவது ஒரு எரர் ஆகலாம். ஏதாவது கால்குலேஷன் வந்து ராங்காக இருக்கும். குட் பி எனிதிங், ரைட்? நம்ம இந்த வீடியோவில் அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் அந்த மாதிரி எரர் ஆகும்போது எக்ஸிக்யூஷன் அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடும், ரைட்? எங்கே எரர் ஆச்சோ. பட் நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணும்போது அது மாதிரி அப்ரப்டாக ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறது வந்து நாட் அ குட் ப்ராக்டிஸ். நம்ம என்ன இஷ்யூ வந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ண வைக்கணும், ரைட்? அதுதான் மெயின் பர்பஸ். அதுக்கு தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் ஆகும். அது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். I'm going to call it exception.py. Okay, new file exception.py. ஓகே, இதில் வெரி காமன் எக்ஸாம்பிள், அதுவும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம லேர்ன் பண்ணும்போது பார்க்குறது வந்து டிவிஷன் பை ஜீரோ. as we all know, we cannot divide by zero. அதை நம்ம பண்ணும்போது ஆப்வியஸ்லாக ப்ரோக்ராம் வந்து எரர் ஆகும். பட் அதை நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் அது ஒரு வெரி காமன் எக்ஸாம்பிள். அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் 2 வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். num1 அண்ட் தென் num2. ஓகே, ஸோ இப்போது ஒரு சின்ன கால்குலேஷன், ரிசல்ட் ஈக்குவல்ஸ் num1 டிவைடட் பை num2, அப்புறம் print. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு டிவிஷன் பண்ணுறோம், அதோட ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், ரைட்? இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி அவுட்புட் 5.0 வரும். ஏன்னா டிவிஷன் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ ஃப்ளோட். ஸோ 5.0, பட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இதே டிவைஸரை வந்து 0 அப்படின்னு மாற்றினோன்னா, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், உங்களுக்கு இப்போ எரர் வந்துடுச்சு. ட்ரேஸ் பேக் இப்படி ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு தெரியும் பைத்தானில் எரர் இருந்தா அப்படின்ட்டு. 0 டிவிஷன் எரர், டிவிஷன் பை 0, ரைட்? இதனால் வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுச்சு. இதுதான் எரர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகலை, ரைட்? இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பிரிண்ட். இப்போ இங்கே போயிட்டு இன்னொரு பிரிண்ட் கொடுப்போமே, பிரிண்ட் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட், சும்மா ஒரு மெசேஜ் கொடுப்போம். இப்போ அகெயின் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டடும் பிரிண்ட் ஆகலை, இந்த பிரிண்ட் ரிசல்ட்டும் ஆகலை. பிகாஸ் இந்த கால்குலேஷன் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் ஆகிடுச்சு, எரர் ஆகிடுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் அங்கேயே எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அப்ரப்டாக எண்ட் ஆகுறது. அகெயின் ரியல் லைஃப் ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம இது மாதிரி அப்ரப்டாக ப்ரோக்ராம் எண்டே ஆகக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிடணும். அதுதான் இப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதுக்கு சம் கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தானில். ஸோ ஃபஸ்ட் கீவேர்ட் இஸ் ட்ரை. ஸோ நிறைய லாங்குவேஜில் வந்து ட்ரை கேட்ச்ம்போம், ட்ரை எக்ஸெப்ட் அப்படிம்போம் பைத்தானில். ஸோ பேசிக்கலாக என்னென்னலாம் கோடு நம்ம இந்த ட்ரை பிளாக்குள்ளே போடுறோமோ அதெல்லாம் பார்ட் ஆஃப் த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக், ரைட்? ஸோ இப்போது இந்த இன்டென்டேஷன் கொடுக்கணும் பைத்தானில் ஆப்வியஸ்லி, ரைட்? நம்ம ஃபங்க்ஷன்ஸில் லூப்ஸில் எல்லாம் பார்த்துருக்கோம். ட்ரை பிளாக் ஸ்டார்ட்ஸ் வித் அ கோலன் அண்ட் தென் அந்த பிளாக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இன்டென்டேஷனுக்குள்ளே கொடுப்போம். ஸோ ட்ரை பிளாக்குள்ளே நம்ம ரிசல்ட் கால்குலேட் பண்ணுறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட் இஸ் எக்ஸெப்ட். இப்போ வெறும் இந்த எக்ஸெப்ட் மட்டும் கொடுத்தோன்னா என்ன ஆகுது பார்க்கலாம். print exception occurred and handled னு போடலாம். ஓகே, exception occurred and handled. Sorry. ஓகே, இந்த print execution completed அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அக்கர்ட் அண்ட் ஹேண்டில் வந்துருச்சு, அப்புறம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ரிசல்ட் ஆகலை. பிகாஸ் இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா ட்ரை பிளாக்குள்ளே இந்த கால்குலேஷன் ரன் ஆகிருக்கு. இது அந்த டிவிஷன் பை 0 எரர் ஆகிடுச்சிங்க. பட் நம்ம அந்த ட்ரை பிளாக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால ப்ரோக்ராம் அப்ரப்டாக எண்ட் ஆகாது.
ஸோ உடனே இந்த எக்ஸப்ட் பிளாக்கு போவோம். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, எனி டைம் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ட்ரை பிளாக், run whatever we have provided in the exception block. இதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ எனி டைம் ப்ராப்ளம் இருக்கும்போது இது ரன் ஆகும். அப்போ ப்ராப்ளம் இல்லாட்டி என்ன ஆகும் அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அகெயின் பேக் டு இதை 2 கொடுத்துட்டேன், விச் இஸ் அ வேலிட் டிவிஷன், ரைட்? ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். அவுட்புட்டை ரன் பண்ணால் நவ் யூ சி ரிசல்ட் டிஸ்பிளேட், ரைட்? ஸோ இந்த கால்குலேஷன் ரன் ஆகி 5ங்கிற கோஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டடும் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் இந்த எக்ஸப்ட் பிளாக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகலை. பிகாஸ் இந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஒன்லி வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ட்ரை பிளாக். ப்ராப்ளமே இல்லைன்னா இந்த எக்ஸப்ட் பிளாக் ரன் ஆகாது. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ I'll change this back to 0. Just run it one more time. Again except block-உள்ள போய் exception occurred and handled and then execution completed, right? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக் எரர் ஆச்சுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டில் பண்ணோம், நம்ம மேபி ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து 0 டிவிஷன் எரர். இப்போ 0 கொடுத்தா 0 டிவிஷன் எரர் வருது. இப்போ இதே நம்ம வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா, we are trying to divide 10 by a string, right? Obviously that's not good. இப்போ ரன் பண்ணால் again exception occurred and handled, because again that's an exception. But we have said any error that happens here go to the except block, right? பட் இப்போ நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 0 டிவிஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு மெசேஜ், வேறு ஏதாவது இஷ்யூனா அதுக்கு வேறு மெசேஜ், அது மாதிரி நம்ம ஹேண்டில் ட்ரை பண்ணோன்னா அப்போது இந்த எக்ஸப்ட் பிளாக்கோட என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, நீங்கள் விஎஸ் கோட் கம்ப்ளீஷன் கொடுத்து 0 டிவிஷன் எரருங்கிற ஒரு எரர் டைப் இருக்குது. ஓகே, இப்போ இஃப் யூ சே எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர், print this. ஓகே, ஃபஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 0வா சேஞ்ச் பண்ணிட்டு அகெயின் we are trying to divide by 0 அண்ட் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம 0 டிவிஷன் எரர் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணால் அகெயின் சேம் அவுட்புட், ரைட்? அகெயின் இதை கிளியர் பண்ணிடுறேன், ஜஸ்ட் அகெயின் ரீரன் பண்ணியிருக்கேன். சேம் ரிசல்ட் தான், பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக 0 டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நம்ம ஏ அப்படின்னு மாற்றி பார்க்கலாம். இப்போ ஏன்னு மாற்றினா உங்களுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகலை, நமக்கு ப்ரோக்ராம் அப்ரப்டாக எண்ட் ஆகிடுச்சு, பிகாஸ் இதுவும் டிஸ்பிளே ஆகலை. இது ஏன் ஆச்சு? இப்போது அகெயின் அதே டிவிஷன் பண்ணுறோம். இந்த டைம் நம்ம 0 டிவிஷன் பண்ணல, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், which is a different type of error, which is a type error. ஓகே, நம்ம இங்கே ஆனால் ஹேண்டில் பண்ணது 0 டிவிஷன் எரரை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், டைப் எரரை ஹேண்டில் பண்ணலை. ஸோ அதனால் ப்ரோக்ராம் அப்ரப்டாக எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி பண்ணலாம்? நம்ம இப்போ 0 டிவிஷன் எரராக இருந்ததுன்னா we can say cannot divide by 0. ஓகே, இப்போது except type error another except block கொடுக்குறோம், print need valid numbers. ஓகே, 2 except block இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக்லி ஹேண்டில்ஸ் 0 டிவிஷன் எரர், செகண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக்லி ஹேண்டில்ஸ் டைப் எரர். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அகெயின் இந்த பழைய அவுட்புட் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் இப்போது அகெயின் நம்ம கிரேஸ்ஃபுல்லாக அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணிட்டோம். நீட் வேலிட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸப்ட் பிளாக் ரன் ஆகிருக்கு, இந்த பிளாக் ரன் ஆகலை. ஏன்னா இந்த டைம் நம்ம நம்பரை ஸ்ட்ரிங் வச்சு டிவைட் பண்ணுறோம். அப்போ 0 டிவிஷன் எரரால் டைப் எரர் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் பைத்தானில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணலாம். லைக் ட்ரை பிளாக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக் எரர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அனதர் குட் திங் டு டூ இஸ் always add an except block, especially if you are handling specific errors like this. Towards the end or a blank except block கொடுத்துட்டு print, you can just say cannot perform division or something, right? ஸோ இது ஏன்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் எரர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எனி அதர் எரர் கூட அக்கர் ஆகலாம், ரைட்? நம்ம முன்னாடி பார்த்தோம் வெறும் 0 டிவிஷன் எரர் இருக்கும்போது இந்த பிளாக் இல்லாதப்போ
டைப் எரர் ஆச்சுன்னா அகெயின் ப்ரோக்ராம் அப்ரப்டாக எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பிளாக்கில் எனி ப்ராப்ளம் குட் ஹேப்பன். ஸோ அதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸப்ட் பிளாக். ஸோ 0 டிவிஷன் ஆச்சுன்னா இது ரன் ஆகும், டைப் எரர் ஆச்சுன்னா இது ரன் ஆகும், எனி அதர் ப்ராப்ளம் அப்படின்னா இது ரன் ஆகும். ரைட்? ஸோ if I clear, run it again சேம் அவுட்புட் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ட் பிளாக் will catch any error that is not a type error or 0 division error. ஸோ இது மாதிரி ஃபைனலாக ஒரு எக்ஸப்ட் பிளாக் கொடுக்குறதும் இட்ஸ் a good thing. ரைட்? ஸோ we've seen 2 keywords, try to create the block, except to handle the errors. இன்னும் 2 keywords இருக்குது இந்த எரர் ஹேண்ட்லிங்கில். ஃபர்ஸ்ட் திங் இஸ் finally. இப்போ ஃபைனலி எதுக்குன்னா no matter what happens, ரைட், எரர் ஆகுதோ இல்லையோ, this finally block will always run. ஸோ இந்த print execution completed வந்து நம்ம வெளியே கொடுத்துருந்தோம். இப்போ அதை வந்து நான் இந்த ஃபைனலி பிளாக்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணேன்னா, இப்போ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணால் you see that need valid numbers and execution completed. ஓகே, இப்போது இதை வேலிட் டிவைஸராக மாற்றிடுறேன். ஸோ now we will not have a error, right? 10/2 will be a successful division. அப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். again you have 5 which is the output. ஸோ இந்த calculation ரன் ஆகி print result ஆயிடுச்சு. அப்புறம் we also have execution completed. ஸோ as you can see இந்த finally blockல என்னெல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறோமோ that will run no matter whether there is a error or not, right? If there is an error, the exception block will handle. If there is no error, இந்த block ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். பட் at the end, no matter what, இந்த finally block எக்ஸிக்யூட் ஆகும். Hope that's clear, right? So exceptனா error அப்போ ரன் ஆகும், finally வந்து always run ஆகும், whatever the block is, right? So ஃபைனலாக ஒரே ஒரு கீவேர்ட் இருக்குது இதில், which is called else. இப்போ இந்த else என்னென்னா, எரர் ஆச்சுன்னா எக்ஸப்ட் ரன் ஆகும், எரரே ஆகாட்டி else ரன் ஆகும். Hope that's clear again. So try block வந்து to give you the code, except block will run depending on what type of error occurs, else block will run when there is no error, right? எரரே இல்லாதப்போ else block will run, finally வந்து will always run, right? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம் இந்த எக்ஸாம்பிளில், print நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ we want to print the result only when there is a successful division, right? Otherwise நமக்கு print display பண்ண பாயிண்ட்டே கிடையாது, right? Because when there is an error, the exception handling will handle, there is nothing to print as a result. But if there is a successful division, then we want to see the result. So அப்போ நம்ம அதை எல்ஸில் கொடுக்கலாம், ரைட்? எனி எரர் happens, இதெல்லாம் ரன் ஆகும், எல்ஸ் ஸ்கிப் ஆகிடும். எரரே இல்லாட்டி இந்த எக்ஸப்ட் பிளாக்லாம் ஸ்கிப் ஆகிடும், எல்ஸ் ரன் ஆகும், ரைட்? ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அகெயின் we are performing a valid division. So we have 5 printed. அதுதான் இந்த else block, ஏன்னா எரரே ஆகலை. And then finally will always run. So we got that output. So இதுதான் exception handling in Python. Major and the 4 keywords தான் try to specify the block, except to handle error specific exceptions or just generally any other exception, else block எரரே இல்லாட்டி இந்த block run ஆகும், finally will always run. ஸோ அதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட்டு. அகெயின் கொஞ்சம் நிறைய கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது இன்னும் டெஃபினட்டாக பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் சிம்பிள் தான். நம்ம ஒரு எரர் ஆகுது பைத்தனில் அப்படின்னா அதை எப்படி கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தன். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.